அம்மா நீங்க செல்வத்தோட அழகர் குளம் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துருங்கம்மா. போறேன். ஆனா கண்டிப்பா என் பேரனையும் தூக்கிட்டு தான் போவேன். குழந்தையா? அவன் எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குற? ஏன் குழந்தைய நான் கூட்டிட்டு போக கூடாதா? அதுக்கு இல்ல அத்தை, அவனுக்கு எதுக்கு தேவையில்லாம அலைச்சல்? எனக்கு அவனை கூட்டிட்டு போகணும் போல இருக்கு. அதுவும் இல்லாத குழந்தை வீட்டுக்குள்ளே இருக்கான், அதனாலதான். என்ன யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல அத்தை, அவன் நடுவுல அழுதான்னா உங்களுக்கு தானே சிரமம். ஓஹோ, அவன் என் கூட இருந்தா அழுவான்னு சொல்றியா? அவன் என் கூட இருந்தாதான் தங்கமான பிள்ளையா இருப்பான். சரோ, அதான் அம்மா பிரியப்படுறாங்கல்ல, பேசாம குழந்தை அம்மாவோட அனுப்பு. சரிங்க. புருஷன் சொன்னதான் சரின்னு சொல்லுவியா? யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என் பேரனை கூட்டிட்டு தான் போவேன். அதுக்கெல்லாம் நான் யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி சரி. ஏய், எனக்கு ஏதாவது வேலை இருக்காடா? அதானே, நாள் ரொம்ப குறவா இருக்கு கல்யாணத்துக்கு. எல்லா பத்திரிக்கையும் நானே கொடுக்கணுன்றது இல்ல, லோக்கல்ல உள்ளதெல்லாம் நீங்க. லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை இல்லை, நானும் சிரமம் போய் கொடுத்துறோம். சரி. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து எல்லா வேலையும் பார்த்துப்பீங்கல்ல, அப்புறம் எதுக்காக நானும் என் புருஷன் இருக்கணும்? என்ன சொல்ற? ஏன் புருஷன் கிட்ட சொன்னா அவர் கொஞ்சம் பேருக்கு இன்விடேஷன் கொடுக்க போறாரு. எதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஏன் புருஷனை ஒதுக்க பாக்குறீங்க? என்ன உளர்ற? அறிவு கிட்டத்தனமா பேசாத. தாராளமா அவன் புருஷனை எல்லா வேலையும் பார்க்கட்டும், யார் வேணாண்ணா. இதெல்லாம் பெரிய பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு வர. சரிண்ணா. குலசேகரன், அப்புறம் பார்த்திபன், தெய்வான, மாணிக்கத்தோட சொந்தக்காரங்க எல்லாருமே ரொம்ப நல்ல டைப்பா இருக்காங்க. புதுசா பத்திரிகை கொடுக்க போறோமே நினைச்சு நம்ம போனோம்னா அவங்க என்னமோ ரொம்ப நாள் பழகின மாதிரி ரொம்ப கேஷுவலா நடந்துக்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. பரவாயில்லையே. எல்லார் வீட்லயுமே நல்லபடியா ரிசீவ் பண்ணி அன்பா பேசுறாங்க. இந்த கல்யாணத்தை அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது தெய்வான, எல்லாருக்கும் நம்ம செல்வத்து மேல தனி மரியாதை இருக்கு. இதுல என்னங்க ஆச்சரியம்? அவர் பழகிற இடம் அந்த மாதிரி. அந்த சிதம்பரம் இருக்காரு, ரொம்ப தங்கமானவர். அந்த கோபி, ரவி அவங்க கூட ரொம்ப நல்லவங்க. என்கிட்ட ரொம்ப பிரியமா நடந்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே நல்ல உறவுக்காரங்க உள்ள ஒரு இடத்துலதான் நாம சம்பந்தம் வச்சிருக்கோம். மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு தெய்வான. ஹலோ. வணக்கம் சார், நான் செல்வம் பேசுறேன். அட மாப்பிள்ளையா? என்ன மாப்பிள்ள, சார் நல்லா கூப்பிட்டு மாமான்னு கூப்பிடுங்க. சரிங்க சார். என்ன திரும்பவும்? இல்ல, சட்டுன்னு வரல, போ சரியாயிடும். சரி சரி சரி. அப்புறம் நான் உங்க சைடுல எல்லாம் பத்திரிகை வைக்க ஆரம்பிச்சுட்டேன். அழகர்குளம் போய் சிதம்பரம் வீட்டுல கோபி, ரவி அவங்க வீட்லயும் போய் பத்திரிகை கொடுத்துட்டேன். ஆமா, நீங்க எப்படி பத்திரிகை எல்லாம் வைக்க ஆரம்பிச்சாச்சா? இல்ல, இனிமேதான் சார். மாமா. சரி செல்வம், ஒண்ணு பண்ணுங்க, நான் என் காரை அனுப்பி வைக்கிறேன். நீங்க கார்லயே போய் அப்படியே எல்லார் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுத்துருங்க. ஐயோ, எதுக்கு? கார்லாம் வேண்டாம் மாமா. பரவாயில்ல செல்வம், கார் இங்க சும்மா தானே இருக்கு. கார்ல போயிட்டு வர்றது சௌரியம் இல்லையா? வேலையும் சீக்கிரம் ஆகும். நான் வண்டியை அனுப்பி வைக்கிறேன். அப்படியா? பாருங்க, உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா ஓகே. அப்புறம் என்ன செல்வம்? அப்புறம் என்ன ஏதோ சொல்ல வரீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல, சும்மா தான் போன் பண்ணேன். என்ன செல்வம், எதோ சொல்ல வரீங்க, அப்புறம் என்ன முழுங்குறீங்க? எதா இருந்தாலும் சொல்லுங்க. அப்பா கொடுங்க. ஒரு நிமிஷம். என்னங்க, கொஞ்சம் உள்ள வரீங்களா? நான் அருந்ததி பேசுறேன். அருந்ததி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இல்ல, நீயே புரிஞ்சுக்கிட்டு போனை வாங்கிட்ட போல இருக்கு. அப்பா கிட்ட போனை அருந்ததி கிட்ட கொடுங்கன்னு கேட்க வேண்டியது தானே? டக்குன்னு எப்படி சொல்றது, தயக்கமா இருந்துச்சு. அப்புறம் என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, உனக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அப்படியா? தேறிட்டீங்களே. என்ன எடுத்திருக்கீங்க? சுடிதார் தான். உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஏன்னா அந்த கலர் தான். கலரை விடுங்க, எனக்கு நீங்க எடுத்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சுதானே எடுத்திருக்கீங்க? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்ப இனிமே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது எப்படி?
அது அப்படிதான். அது எல்லாருக்குமே இது இந்த மாதிரி தானா? எனக்கு அப்படிதான். சரி, நான் வச்சிட்டோமா? தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, எனக்கு பிடிச்சது உங்களுக்கும் பிடிக்கும் சொன்னீங்க. ஓகே, போனை வச்சிடலாமா? ஓகே. அனி, அருந்ததி கிட்ட போன்ல பேசினேன். ஓஹோ, அவளுக்கு ஒரு Dress வாங்கியிருக்கேன் இல்லையா, அத சொல்லலாம் தான் போன் பண்ணேன். நான் என்ன கலர்னு கூட சொல்லல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. எனக்கு என்ன புரியலன்னா, எப்படி இந்த பொண்ணுங்களால இவ்வளவு சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்க முடியுது? அது அப்படிதான். அடா, அவளை கேட்டா அவளும் அப்படிதான் சொல்றா. இல்ல, எனக்கு என்ன டவுட்னா, நம்ம ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு தெரிஞ்ச உடனேவே நம்ம சொந்த ஆசாபாசங்கள், ஒரிஜினாலிட்டி இதெல்லாம் எப்படி மாத்திக்க முடியும்? ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. புருஷனோட டேஸ்ட என்னோட டேஸ்டா நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி புருஷனும் என்னோட டேஸ்ட ஏத்துக்கணும். அந்த மாதிரி கொடுக்கிற சிக்னல் இது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுல. ஆனா இதுல என்ன தெரியுமா செல்வம், எந்த ஆம்பளையும் அந்த சிக்னலை சரியா புரிஞ்சுக்கிறதே இல்லை. நீங்களும் அந்த மாதிரி ஆயிடாதீங்க. எத்தனையோ வருஷம் வேற ஒரு வீட்டுல இருந்துட்டு நம்மள முழுசா நம்பி வராளே அப்படின்னு ஒரு அக்கறையோட பொண்டாட்டிய பாத்துக்கிற புருஷன் ரொம்ப குறைச்சு. நீங்க அந்த மாதிரி ஆயிடாதீங்க. பாவம் பொம்பளைங்க புருஷன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டா அவங்க ரொம்ப அன்பா பழகுவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஆம்பளைங்க பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட இருப்பாங்க. அப்புறம் பொண்டாட்டி அந்த தீர்மானத்தை விட்டு இம்மி அளவு விலகுனாலும் போதும். பாவம் அவ. நிறைய பேரோட வாழ்க்கையில பிறந்த வீடுங்கிறது புகுந்த வீட்டுக்கு வந்ததும் முடிஞ்சு போகுது. கிட்டத்தட்ட எந்த சம்பந்தமும் இல்லாம போயிடுது. நான் அந்த மாதிரில இல்ல. நீ நிச்சயமா நல்ல புருஷனா இருக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயோ செல்வம், ஆனா அருந்ததி விஷயத்துல அப்படி இல்ல. அவ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ. அப்படியா? எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாள்ல, அவ நிச்சயமா நல்லா இருப்பா. நீங்க பொண்டாட்டி மனச உணர்ந்து நடந்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா. என்னதானே இந்த பத்திரிகையை தடை தடவி பார்த்துட்டு இருக்கிறேன்? இல்லப்பா, இந்த பத்திரிக்கை ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாம், நானும் பார்த்தேன். எல்லாருமே ரொம்ப செலவழிச்சு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அவரை பார்த்தாலே ரொம்ப வசதியானவர்னு தோணுது. அது ஒரே பொண்ணு வேறையா? ஆமாம், எப்படியோம்மா, நல்லவங்களுக்கு நல்லது நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். செல்வன் தம்பி தங்கமான தம்பி, அது இஷ்டம் போல நல்ல வசதியா நல்ல மருமகளை அந்யோன்யமா சந்தோஷமா இருக்கட்டும். ஆமாப்பா, அந்த குடும்பத்திலேயே செல்வம் மட்டும்தான் எப்படியோ தப்பி பிறந்துட்டாருப்பா. அவங்க வீட்லயே என் மேலையும் மாமா மேலையும் பிரியமும் மரியாதையும் வச்சிருக்கிறது செல்வம் மட்டும்தான். ஏன்பா,
செல்வம் கல்யாணத்துக்கு நாம போனா நல்லா இருக்கும்லப்பா. அதான் இருக்கும். ஆனா நமக்கு மனசு இருக்கு, ஆசை இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? சரோ புருஷனுக்கும் மாமியாருக்கும் என்னையும் என் புருஷனையும் கண்டாலே ஆகல. நாங்க என்னமோ அவங்க திங்கிற சோத்துல மண்ணள்ளி போடுற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்பா என்னையும் மாமாவையும் பார்த்தா இவங்களை மதிக்க கூடாது, இவங்க எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கா என்ன? ஏன்பா அந்த பொம்பளைக்கு எங்களை பார்த்தாலே ஆக மாட்டேங்குது? என்ன தானே இப்படி பேசுற? என்னமோ அவங்க உங்களை மட்டும் மதிக்காத மாதிரியும் மற்றவங்க எல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற மாதிரில பேசிட்டு இருக்கிறா. நம்ம வீட்டு மனுஷங்களை அந்த மாதிரி என்னைக்கு மதிச்சுது? அவங்க வீட்டு வாசப்படி மாதிரி நினைச்சுக்கிட்டு மிதிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டு இருக்குது. பெருவி குணமா விடு. அது என்னமோ பெரிய மகாராணி மாதிரி. என்ன பொம்பளையோ. அதையும் பாரு, இன்னைக்கு வந்தாரு அந்த மனுஷன் பாலசுப்ரமணியன், அவரையும் பாரு. எவ்வளவு மரியாதையா படியேறி வந்து அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. அவர் பொண்ணு வீட்டுக்காரு. அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? சொல்ல போனா அவர் நம்மளை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இவங்க புள்ள வீட்டுக்காருங்க, நம்ம சம்பந்திங்க, நம்மளை கூப்பிடவும் இல்லை, தகவலும் சொல்லல. நம்ம ஒதுக்குறாங்க போல் இருக்கு. ஆனா பாரு, இருந்தாலும் நல்ல சமாச்சாரம் காதுல விழுந்து பேசாம இருக்க முடியுமா? போன் பண்ணி செல்வன் தம்பியோட பேசினேன். எங்க பேசுனீங்க? வீட்டுல தான். செல்வன் தம்பி என்னப்பா சொல்லுச்சு? விசேஷமா ஒண்ணும் சொல்லுமா, கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வரணுங்கிற மாதிரி ஒண்ணும் சொல்லல. இருந்தாலும் அதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்க முடியுமா? சொந்த பந்தம்னா நல்லது கெட்டதுன்னா கூட நிக்கணும். இப்படி எல்லாம் நமக்கு படுது, அவங்களுக்கு படணுமே. அவங்க வீட்டுல சரோ இருக்காளேப்பா, ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இப்படி இருக்க கஷ்டமா இருக்குல்லப்பா. இத பாரு, நீ அப்படி எல்லாம் நினைக்காத. நம்ம கூட அனுசரணையா இருந்து நம்ம கூட பந்தல்ல நின்று மறுவாதி எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்க, நமக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லை. ஆமா, நிமி நிமி, என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, ஒரு அர்ஜென்ட் ப்ரோக்ராம்ல நான் கிளம்பணும். என்ன சந்தோஷ், எங்க கிளம்புறீங்க? ஆமா, நான் இங்க இருந்து பாம்பே கிளம்புறேன். பாம்பேக்கு எதுக்கு? பாம்பேல இருந்து ஸ்டேட்ஸ் போற ஒரு ஐடியா இருக்கு, அதான் அர்ஜென்ட்டா கிளம்பி வரேன். என்ன சொல்றீங்க? அமெரிக்காவுக்கா? ஆமா, ஸ்டேட்ஸ்னா அமெரிக்கா தானே. என்ன திடுதுப்புன்னு? என்ன சந்தோஷ், வழக்கம் போல ஏதாவது விளையாட்டு பண்றீங்களா? சேச்சே, சீரியஸா தான் சொல்றேன். எலிசபெத் இமெயில் அனுப்பியிருக்கா. என்னவா? அதாவது அவ ஒர்க் பண்ற கம்பெனில என்ன மாதிரி சாஃப்ட்வேர் பர்சன்ஸ்க்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தர போறாங்களாம். அவ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா, அதுல செலக்ட் வேற ஆயிருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் எனக்கு கண்டிப்பா பண்ணியே ஆகணும். சரி, ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அங்கேயே பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படியே அங்கே வேலை கிடைக்காட்டியும் கூட இந்தியா திரும்பி வந்தா அதுக்கு ராஜ மரியாதை இருக்கு. என்ன மாப்பிள்ள எப்படி சொல்றீங்க? செல்வத்துக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கோம், நிர்மலா வேற முழுகாம இருக்காளே. இதோ பாருங்க ஆண்டி, இந்த கல்யாணம், இந்த குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் இடம் கொடுத்தா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிரும் ஆண்டி. சந்தோஷ், இப்படிலாம் பேசாதீங்க. பிறக்க போறது உங்க குழந்தை, நடக்க போறது செல்வத்தோட கல்யாணம். இட்ஸ் ஓகே, ஆனா இது என்னோட கேரியர், என்னோட நல்ல ஃபியூச்சருக்காக நீங்க சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் சந்தோஷ், இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை கொஞ்சம் தள்ளி போடக்கூடாதா? அதுக்கு சான்ஸே இல்ல. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எப்பாவது ஒரு முறை தான் கிடைக்கும். இந்த முறை எலிசபெத் புண்ணியத்தால கிடைச்சிருக்கு. இப்ப இங்க நான் போனா எனக்கு பெரிய செலவு எதுவும் கிடையாது. பாதி செலவை கம்பெனி பாத்துக்கும், மீதி செலவை எலிசபெத் பாத்துப்பா. இங்க இருந்தா கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம், குழந்தைய கொஞ்சலாம். ஆனா ஒரு நல்ல ஃபியூச்சர் மிஸ் ஆயிடுமே. நீங்க சொல்றது கரெக்ட் சந்தோஷ். என்னடா அவர் சொல்றது சரின்னு சொல்ற? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. வெறும் சென்டிமெண்ட் பேசி பிரயோஜனம் இல்ல, பிராக்டிக்கலா திங்க் பண்ணணும். நம்ம லைஃபுக்கு எது முக்கியங்கிறத முதல்ல யோசிக்கணும். சந்தோஷ் இங்க இல்லைனாலும் என் கல்யாணம் நடக்கும், அதே மாதிரி நிர்மலாவுக்கும் குழந்தை பிறக்கும். நிர்மலாவை பாத்துக்கிறதுக்கு இங்க நம்ம எல்லாரும் இருக்கோம். ஆனா இது அவருடைய வேலை, எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு தடவை போனா வராது, கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். புரியுதா? கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? நிம்மி, இப்ப எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? இதோ பாரு, நீ தானே சொல்லுவ நீங்க நல்லா வரணும், என்னையும் குழந்தைய நல்லா வச்சு காப்பாத்தணும்னு. நான் அதுக்காவது போய் தானே ஆகணும். எப்போ திரும்ப வருவீங்க? இப்ப எனக்கு அதை பத்தி ஐடியாவே இல்ல. பாம்பே போனதும் அங்க உள்ள ஃப்ரெண்டு மூலமா டெம்பரரி விசா அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்க போக முடியும். அங்க போனதா அதுக்கப்புறம் ட்ரைனிங்கோட நேச்சரை பொறுத்து 3 மாசமா 6 மாசமா ஆகலாம். மாப்பிள்ள, நீங்க இப்படி திடீர்னு கிளம்புறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு கூட அப்படிதான் ஆண்டி, எல்லாரையும் மிஸ் பண்ற மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்கு. பட் என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி.
அம்மா சும்மா இருமா. செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா சந்தோஷ்? அதெல்லாம் இருக்கு செல்வம். ஏன்னா ஏர் டிக்கெட் எல்லாம் பாம்பேல உள்ள ஏஜென்சி பாத்துக்கறாங்க. மற்ற ஏற்பாடெல்லாம் என் பாம்பே ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கறாங்க. எதுவும் தேவைப்படாது. ஆமா, மாணிக்க எங்க போயிட்டாரு? அவர் அர்ஜென்ட்டா செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்காரு. வரது கொஞ்சம் லேட் ஆகுமே. அவர் வந்தா சொல்லு. தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ரொம்ப அர்ஜென்ட்டா கிளம்பி போறேன்னு நீ சொல்லு. சரி பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்யூ சந்தோஷ். செல்வம், உன் மேரேஜ் ஒரு 6 மாசம் தள்ளி போட முடியுமா? ஏன்னா திரும்பி வந்து ஏன் செலவுலயே உன் கல்யாணத்தை நடத்திடலான்னு பாக்குறேன். அதெல்லாம் வேண்டாம். நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லபடியா போயிட்டு வாங்க. அப்புறம் நிர்மலாவை அப்பப்போ ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நிர்மலா, ஒரு நிமிஷம். அழாம போ. நிர்மலா, சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. எவ்வளவு நாளைக்கு தான் நான் இந்த வீட்டுல வேலை இல்லாம இருக்கிறது? யாரு தான் இங்க மதிப்பாங்க? யார் உங்களை இந்த வீட்டுல மதிக்கல? நிர்மலா, மரியாதைங்கிறது பயத்துல வரக்கூடாது, புரியலையா? உங்க அம்மாவும் அண்ணன் என்னை மதிக்கிறதுங்கிறது எங்க நான் உன்னை விட்டுட்டு போயிருவேங்கிற பயத்துல தான். அதுவும் இல்லாம எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்கு. பணம் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உன்னையும் பிறக்க போற குழந்தையும் நல்லா வச்சுக்கணும். அதான் என்னோட எய்ம். அதுக்காக நான் ஃபாரின் போய்தான் ஆகணும். ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விட்டு போறேன்னு நீ எதுவும் நினைக்காத. இது பார், என்னை நல்லபடியா வழி அனுப்பி வை. நான் சக்சஸா தான் இங்க திரும்பி வருவேன். நிர்மலா, அழாத அழாத.